திருச்சி அருகே பிரபல ரவுடியை 7 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு சடலத்திற்கு மாலை அணிவித்து சென்றிருக்கிறார்கள். படுகொலையின் பின்னணி என்ன? பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதம் வாங்குவது போல் நடித்து ரவுடி கௌரி சங்கரை படுகொலை செய்துள்ளது கும்பல். அவரது கூட்டாளி பிரவீன் என்பவரை கொலை செய்யப்பட்ட அதே தேதியில் கொலை நடைபெற்றுள்ளது. படுகொலைக்கு காரணம் என்ன? திருச்சி ஸ்ரீரங்கம் நரியன் தெருவை சேர்ந்தவர் 36 வயதான கௌரி சங்கர். பிரபல ரவுடியான இவர் மீது பல்வேறு கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் சனிக்கிழமை இரவு 7 பேர் கொண்ட கும்பல் கௌரி சங்கரை போனில் தொடர்பு கொண்டு பிறந்த நாளுக்காக ஆசி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர். அதற்கு கௌரி சங்கர் சமயபுரம் அருகே வெங்கக்குடியில் உள்ள தனது தேங்காய் நார் தொழிற்சாலையில் இருப்பதாகவும் அங்கு வரும்படியும் கூறியதாக தெரிகிறது. வெங்கக்குடி சென்ற 7 பேர் கொண்ட கும்பல் பிறந்தநாள் பார்ட்டி கொண்டாடுவது போல் கௌரி சங்கருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர். அவரிடம் ஆசீர்வாதம் வாங்குவது போல் நடித்து மறைத்து வைத்திருந்த அரிவாளால் கௌரி சங்கரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். பின்னர் தாங்கள் கொண்டு சென்றிருந்த பூமாலையை சடலத்துக்கு போட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த மண்ணச்சநல்லூர் போலீசார் கௌரி சங்கரின் சடலத்தை திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகள் யார் என்பது குறித்தும் விசாரணை செய்து வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த எஸ்பி சுஜித்குமார் குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து உத்தரவிட்டார். சந்தேகத்தின் பேரில் கார்த்திக், சித்தார்ந்தன், சந்திரன் உள்ளிட்ட 7 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் இடதெருவைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரின் பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என கூறி இளியநல்லூர் பகுதியைச் சேர்ந்த 7 பேர் கும்பல் தேங்காய் நார் தொழிற்சாலைக்கு சென்றது தெரிய வந்துள்ளது. அங்கு கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய கும்பல் ஆசீர்வாதம் வாங்குவது போல் நடித்து ரவுடி கௌரி சங்கரை கும்பல் கொலை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. பிரபல ரவுடி குணா, சுந்தரபாண்டி, பிரவீன் மற்றும் உயிரிழந்த ரவுடி கௌரி சங்கர் ஆகியோர் நெருங்கிய நண்பர்களாக வலம் வந்துள்ளனர். இந்நிலையில்தான் கூட்டாளிகள் ஒருவரான பிரவீன் கடந்த ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். ஓராண்டு கழித்து அதே நாளில் ரவுடி கௌரி சங்கரும் கும்பலால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த 2 கொலைகளுக்கு சம்பந்தம் உள்ளதா? இருவரும் கொலை செய்தது ஒரே கும்பல்தானா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஒரே கும்பலைச் சேர்ந்த 2 கொலை செய்யப்பட்டிருப்பதால் கூட்டாளிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை காரணமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ரவுடி படுகொலைக்கு காரணம் என்ன என்பது முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.